அதான் தமிழ்நாட்டுக்கு ஊரில் தாங்க எல்லாமே அதை இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒருத்தனையா பைசா கூட தரல. அவங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறாங்க. இதுலேருந்து தெரியல அவங்க லட்சணம். எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வாழ்ந்த மக்களுக்கு தரமான காங்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும், அவர்களும் நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா வசதிகளும் பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கான்கிரீட் அடுக்குமாடி குடியிருப்புகளாக கட்டி லட்சக்கணக்கான குடியிருப்புகளை கட்டி இந்த மக்களை எல்லாம் வாழ வைத்த பெருமை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு உண்டு. இப்போ இந்த கட்டடங்கள்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் இப்போ காலம் கடந்த காரணத்தினால் தட்பவெட்ப சூழ்நிலை நீண்ட நாள் பயன்பாடு காரணமாக சிதலமடைந்த நிலையில் கிட்டத்தட்ட 40,000 வீடுகள் இருக்கிறது என்று அந்த ஆய்வுக்குழுக்கள் அறிக்கை தந்திருக்கிறது துறைக்கு. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இடத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகளிலே 40,000 வீடுகள் இன்றைக்கு சிதலமடைந்து மக்கள் வாழ முடியாத நிலையில் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொன்னதற்கு பிறகு அந்த வீடுகளை எல்லாம் படிப்படியாக இடித்துவிட்டு யாரெல்லாம் அங்கே குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கே அந்த வீடுகள் வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு நம்முடைய அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2021, 22, 23 ஆண்டுகளில் 2,400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 15,000 வீடுகள் கட்டிட வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெறுகிறது. அதில் 1,608 கோடி 89 லட்சம் ரூபாய் மதிப்பில் 7,582 வீடுகள் முழுவதுமாக இடிக்கப்பட்டு அதில் 9,522 வீடுகள் இப்போது கட்டப்படுகிற பணி வேகமாக நடைபெறுகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24-25 1,146 கோடி 82 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6,746 வீடுகள் கட்டப்படுவதற்கு இப்போது பணிகள் தொடங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நம்முடைய கழக அரசு பொறுப்பேற்ற இந்த 3 ஆண்டுகளில் 16,268 குடியிருப்புகள் 2,755 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பில் வேகமாக அந்த வீடுகளெல்லாம் மோசமான வீடுகளெல்லாம் இடித்துவிட்டு இன்றைக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, தரமான வீடுகளாக இன்றைக்கு கட்டப்பட்டு அந்த ஒரு 50 ஆண்டு காலம் அந்த வீடுகள் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய அளவிற்கு அந்த உறுதித்தன்மையோடு இன்றைக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது நம்ம வீடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டோம். சுற்றி இந்த ஆக்கிரமிப்பாளர் இருக்காங்க பாருங்க, அவங்க எங்களுக்கு ஒரு வீடு, அது கூட அவங்களுடைய சந்ததியாருக்கு ஒரு வீடு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். இன்னும் சிலர்லாம் எங்களுக்கு அங்கே தான் வீடு ஒன்றுன்றாங்க. அது நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், சரி பண்ணி கொடுத்துருவோம்.